நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பிடிச்சி பண்ணும்போது நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும்னு புரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்த ஊரில் வீடு வாங்க வேண்டும் என்று முடிவு செய்ய முடியாதவர்களுக்காகவே கட்டமைக்கப்பட்டது ஊர் ஊராக கொண்டு செல்லக்கூடிய இந்த வீடு. செல்போன் மக்களை எப்படி பலவீனப்படுத்துகிறது என்று விளக்குகிறது இந்த போட்டி. வெற்றி கொண்டாட்டம்தான் தோல்வியை மறைக்கும் என்று இந்த குழந்தைக்கு தெரிந்திருக்குமோ? விலங்குகளை பார்த்து மனிதன் பயப்படுவது போல மனிதனை பார்த்து விலங்குகளும் பயப்படுகின்றன. பயப்படும் நண்டுக்கு நான் இருக்கிறேன் என்று தைரியம் கொடுக்கிறது சக நண்டு. எப்படியெல்லாம் புதுமையாக வாகனத்தை வடிவமைக்கிறார்கள். இது தலைகீழாக ஓட்டக்கூடிய பைக். நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பிடிச்சி பண்ணும்போது நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும்னு புரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இறங்கி வரவா
எந்த ஊரில் வீடு வாங்க வேண்டும் என்று முடிவு செய்ய முடியாதவர்களுக்காகவே கட்டமைக்கப்பட்டது ஊர் ஊராக கொண்டு செல்லக்கூடிய இந்த வீடு. செல்போன் மக்களை எப்படி பலவீனப்படுத்துகிறது என்று விளக்குகிறது இந்த போட்டி. தேடி தவிக்கிது ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ளே துடிக்கிது ஒரு மெட்டு. அத கண்ணதாசன் கண்டு சொன்னார் ரசிக்காதா, இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்னார் ருசிக்காதா. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. தமிழ் சினிமா